ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க 2 அட்டகாசமான மூவிஸை பற்றி தான் பார்க்க போறோம். ஒன்று நம்ம அர்ஜுன் தாஸ் நடித்த கான் சிட்டி, இன்னொன்று என்ன படம்னா இது வரைக்குமே நம்ம பார்க்காத ஒரு ஜானலில் வந்திருக்க ஒரு ஹாலிவுட் படம் தான். அதோட பேர் ஷீப் டிடெக்டிவ்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னுமே நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸ்பாய்லர்லாம் சொல்றேன், இது என்னோட ஆனஸ்ட் வியூ. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்க தெளிவா நீங்க பார்த்துட்டு இருக்க ரீல் டாக் தமிழ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா நம்ம தமிழ்ல வந்திருக்க இந்த கான் சிட்டி மூவியை பத்தி பார்க்கலாம். இந்த மூவியோட டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், ஹீரோவா அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா அன்னாபென் நடிச்சிருக்காங்க, சப்போர்ட்டிங் காஸ்ட்ல யோகி பாபு, வடிவுக்கரசி, VTV கணேசன், ராதா ரவி கூட நடிச்சிருக்காங்க. இந்த மூவிக்கான மியூசிக் சீன் ரோடன் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபேக் குடும்பம், கர்நாடகாவில் ஒரு சின்ன ஊரு, அங்க ஒரு அம்மா, அவன் மகன், அவன் மருமகன், பேரன், இப்படி ஒரு குடும்பமே வாழ்ந்து வராங்க. இவங்க எல்லாமே முன்னாடி ஒரு மோசட்ல கெட்டிக்காரங்களா இருந்தவங்க தான். ஆனா இப்ப அவங்க திருந்தி ஒரு மெஸ் நடத்தி சந்தோஷமா இருக்கு. அப்பதான் பேர்னு ஒரு முன்னாள் போலீஸ்காரர் கடத்திடுறாங்க. இப்ப இந்த குடும்பம் என்ன பண்ணும், மறுபடியும் ஒரு மோசடி பண்ணி பையனை மீட்க போறாங்களா இல்லையா, என்ன பண்ண போறாங்கன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவில அர்ஜுன் தாஸ் அவரோட யூசுவல் இன்டென்ஸ் ரோல்ல இருந்து மாறி ஒரு காமிக் ரோல் பண்ணியிருக்காருங்க. அண்ட் அடுத்து பிளஸ் அண்ட் சர்ப்ரைஸ் என்னன்னா, அன்னாபென் எமோஷனல் டெப்த்தை கொடுத்திருக்காங்க வேற லெவலா. அப்புறம் இந்த யோகி பாபுவோட காமிக் டைமிங் இருக்கு, லாவ் அவுட் அண்ட் லவுட் மவுட்ஸை நிறையவே இந்த மூவில கொடுத்திருக்காங்க. அண்ட் தமிழ் சினிமால ஸ்கேம் ஜேனருக்கு ஏற்கனவே சதுரங்க வேட்டை மாதிரி நல்ல படங்க இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு லெகேசியை கண்டினியூ பண்ணத்தான் இந்த மூவியை வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஹானஸ்டா சொல்லணும்னா ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் அன்ஈவனா தாங்க இருக்குங்க. அண்ட் இந்த மிடில் போர்ஷன்ல கொஞ்சம் ட்ரெக் ஆகுது மூவி. ஆனா வார்ம்த் அண்ட் காமெடிக்காக இந்த மூவியை வாட்ச் பண்ணலாம்னு நான் சொல்றேன். அண்ட் IMDbல இப்போதைக்கு கிரிட்டிக்ஸ் ரேட்டிங்ல 5க்கு 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜா அந்த அளவுல போய்கிட்டே இருக்கு. ரீசெண்டா ரிலீஸ் ஆகிருக்க இந்த மூவியை தியேட்டர்ல போய் பார்க்கலாமான்னு கேட்டா, இந்த மூவியை தியேட்டர்ல போய் பார்க்கலாம்னா அர்ஜுன் தாஸோட இந்த மென்மையான பக்கங்க, அவர் ரொம்ப சாஃப்டா நடிச்சிருக்காருங்க. என்னன்னா, இவ்வளவு நாள் நமக்கு வில்லனா பழகின இந்த அர்ஜுன் தாஸ் இங்க ஒரு குடும்பத்துல, அதாவது அப்பாவா நடிச்சிருக்காரு. இந்த சேஞ்சஸ் கொஞ்சம் புதுசா தான் இருக்கு. அப்புறம் இந்த யோகி பாபு வடிவுக்கரசி காம்போ அது நல்லா இருக்குங்க. இவங்களை பார்த்தா சிரிப்பு தாங்கவே முடியாது. குறிப்பா இவங்க அம்மா மகனா வர சீன் எல்லாம் செம்ம ஜோக்கா இருக்குங்க. அண்ட் அடுத்து இந்த ஃபவுண்ட் ஃபேமிலி ஃபீலிங்னு ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இந்த ரத்த சொந்தமே இல்லாதவங்க ஒரு காரணத்துக்காக ஒன்று சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நிற்கிறாங்க. அப்புறம் இது கொஞ்சம் நம்மள ஃபீலிங்கா டச் பண்ற மாதிரி இருக்குங்க. அண்ட் அடுத்து இந்த மூவில இன்டர்வல் சீன்ல ஒரு பிளாக் நல்லாவே வச்சிருப்பாங்க. என்னன்னா, நீங்க தியேட்டர்ல இருந்தா என்ன ஆக போகுதுன்ற ஒரு ஆவலாவே இருப்பீங்க. மொத்தத்துல இந்த மூவியை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். நீங்க ஒரு யோகி பாபு காமெடிக்கே போறேன்னா இந்த மூவி உங்களுக்கு கட்டாயமா பிடிக்கும். அண்ட் அர்ஜுன் தாஸோட ரசிகனா இருந்தா அதுவும் உங்களுக்கு இந்த மூவியை ரொம்பவே பிடிக்க வைக்கும். ஆனா பிரில்லியன்ட் கான் மூவின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா அங்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆவீங்க. ஸோ என்ன மாதிரி எது மாதிரின்னு தெரிஞ்சுட்டு நீங்க இந்த மூவிக்காக போகலாம். சரி, அடுத்த படத்துக்கு வருவோம். இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமான படங்க. இது வரைக்கும் நான் பார்த்த டிடெக்டிவ் படங்களுக்கெல்லாம் இது ஒரு கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா தான் இருக்கு. பேரே சொல்லுது, ஷீப் டிடெக்டிவ்ஸ். ஆமா, இதுல டிடெக்டிவ் ஆட்டுக்குட்டிங்க தாங்க. என்ன படம்னு பார்க்கலாமா? இந்த படம் ஒரு குழந்தைகளுக்கான கிரைம் த்ரில்லர் மூவிங்க. ஆனா பெரியவங்களும் ரசிக்கப்படியா தான் இருக்கு. நல்லா இருக்கு, இந்த மூவியை பார்க்கலாம். இந்த மூவியோட டைரக்டர் கைல் பெல்டா, ஹீரோவா ஹியூக் ஜெக்மேன் நடிச்சிருக்காரு. இந்த மூவிக்கு IMDb 10க்கு 7.5 ரேட்டிங்ஸை கொடுத்துருக்கு. இந்த மூவி 1 hour 49 மினிட்ஸ் இருக்குங்க. இந்த மூவியோட கதை என்னன்னா, ஜார்ஜ் ஆடி, இவர் ஒரு ஷெப்பர்டுங்க. தன்னோட ஆடுங்களுக்கு இவர் மர்டர் மிஸ்ட்ரி நாவல்ஸை படிச்சு காட்டுவாரு. அவங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு. ஆனா ஒரு நாள் ஃபார்ம்ல ஒரு மிஸ்டீரியஸ் இன்சிடென்ட் நடக்குது. இப்போ ஆடுங்க தாங்களே டிடெக்டிவ்ஸா ஆகி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுதுங்க. ஹியூமன் சஸ்பெக்ட் கூட இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா பிரில்லியன்ட் கிரைம் சால்வர்ஸா இந்த மூவில ஆடுங்க தான் இருக்கு. இதுதான் கதையும் கூட. இந்த மூவியை ஏன் பார்க்கலாம்னா, ஹியூக் ஜெக்மேன் அப்புறம் எம்மா தாம்சன் 2 பேருமே டாப் கிளாஸ் காஸ்ட்டுங்க. அப்புறம் நியூஸ் அவுட் மாதிரி ஸ்மார்ட் மிஸ்ட்ரியான அந்த ஆடுங்களை வச்சு சால்வ் பண்ற சீன் எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் CGI, அப்புறம் அந்த ரியல் லொகேஷன் காம்பினேஷன்லாம் விஷுவலா ஒரு நல்ல சார்மிங்கா இருக்குங்க. அப்புறம் ராட்டன் டொமேட்டோஸ் கூட இந்த மூவிக்காக 95% பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கிரிட்டிக்ஸோட ஃபேவரட்னு இந்த மூவியை சொல்லலாம். அப்புறம் வேர்ல்டு வைட்ல இந்த மூவி $126 மில்லியன் ஏர்ன் பண்ணிருக்குங்க. அப்புறம் இது ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டைனராகவும் இடம் பிடிச்சிருக்கு. ஹியூஜா ஹிட்டும் ஆகி இந்த மூவி கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி ஒரே மாதிரியா என்ஜாய் பண்ற ஃபீலையே கொடுக்குது. இதுல சில சீன்ஸ் ஃபன்னியாவும் சரி எமோஷனலாவும் சரி, சில சீன்ஸ்ல ஹார்ட்டே
டச் பண்ற அளவுல இருக்குங்க. இந்த மூவிக்கு IMDb 7.5 கொடுத்தது சாலிடா ஒரு குட் ரேட்டிங்னே சொல்லலாம். இந்த மூவி ஒரு என்டர்டைன்மெண்டான மூவியான்னு கேட்டா இந்த மூவியை ஃபேமிலியோடயே போய் பார்க்கலாங்க. அப்புறம் கிட்ஸுக்கும் சரி அடல்ட்ஸுக்கும் சரி பெர்ஃபெக்டான மூவி. யூனிக்கா மிஸ்ட்ரி காமெடி தேடுறவங்களுக்கு மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். இந்த மூவில சின்ன சின்ன லாஜிக் கால்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. ஆடுங்க மனுஷனுங்களை விட ஸ்மார்ட்டா யோசிக்குது, அப்புறம் பேசுது, எல்லாமே பண்ணுதுன்றது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த கதையை எடுத்துக்கிற அளவுக்கு இந்த கதை சுவாரஸ்யமா இருக்கு. இந்த 2 மூவியும் ஒரு குயிக் கம்பேரிசன் பண்ணா கான்சிட்டி. இந்த மூவி தமிழ் கிரைம் காமெடி இப்ப தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க மூவி. இந்த மூவியை பார்க்கணும்னா நம்ம அர்ஜுன் தாஸ் அண்ட் யோகி பாபு 2 பேர்த்தோட ஃபேன்ஸ்க்கு ரெக்கமெண்ட். அடுத்து தி ஷீப் டிடெக்டிவ்ஸ். இந்த மூவி ஹாலிவுட் ஃபேமிலி மிஸ்டரினே சொல்லலாம். இந்த மூவி அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங் அவைலபிளா இருக்கு. இந்த மூவி ஃபேமிலி வாட்சிங்க்கு சூப்பரான மூவிங்க. அண்ட் அடுத்து இந்த 2 டிஃபரெண்ட் ஜேனர்ஸ்க்கும் உங்க மூடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்க மூவியை போய் பார்க்கலாம். இது என்னோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 மூவில நீங்க எந்த மூவியை பார்க்க போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடிங்க. நெக்ஸ்ட் வீக்ல இன்னொரு புதிய ரிலீஸோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்க திலீபன். நீங்க பார்த்துட்டு இருக்க ரீல் டாக் டைம் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.